படிக்க வைக்கணும், 2 பேரையும் நல்லா படிக்க வைக்கணும். நீங்க என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட படிங்க, படிக்க முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க படிக்கணும். அப்படிதான் என் புள்ள இப்போ முடிச்சா. அதே மாதிரி இவன் வந்து அவனே செலக்ட் பண்ணிக்கிட்டான், நான் இதை படிக்கணும் அப்படின்னா. இப்போ அடுத்தது அவங்ககிட்ட நீ படி, வித்தவுட் அரியர்ஸ் கிளியர் பண்ணு, ஃபாரின் ஓடி போயிடு, கண்ணெதிர்க்கே இருக்க கூடாது. இவரோட இதுதான் டிசிஷன் தான். சாரோட பதில நான் யோசிக்க தோணுச்சு. கம்பல்சரி இங்க இருக்க கூடாது. டாடி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சொத்தை இப்ப மோனா பேருக்கு கொடுப்பீங்களா? சொத்து யார் பேருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் சாகுற வரைக்கும் என் பேர்ல தான். சொல்லுங்க. பேபி மாக்கு பேபிமாவே இருந்தாலும் சரி, நான் சாகுற வரைக்கும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். யார் பையன்கிட்ட நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? பேபிமா உனக்கு கூட உரிமை இல்லையா? எல்லா உரிமையும் கேக்குறீங்க. எல்லா உரிமையும் எல்லா பிள்ளைங்களும் தான் இருக்குது. அவளும் தாராளமா எவ்வளவு வேணா என்ன வேணா செலவு பண்ணிக்கலாம். பிள்ளைங்களும் என்ன வேணாலும் ஆசைப்பட்டு கேட்டுதுங்கன்னா பண்றதுக்கு ரெடி. 2 பிள்ளைங்களுக்கும் சொத்துன்ட்டு பிரிச்சு கொடு அப்படின்னா முடியாது சார். நான் ஏதோ பத்திரத்தை வந்து காமிச்ச மாதிரி நீங்க சொல்றீங்க. ஒரு விளையாட்டுக்காக தானே சொல்றோம். நான் இது வந்து கூட முடியாது. என் பிள்ளைங்க கிட்டே சொல்லி தான் வச்சிருக்கேன். ஒரு ட்ரிக் தான் நமக்கு. என் பிள்ளைங்கிட்டே சொல்லி தான் வச்சிருக்கேன். நான் டாடி கிளம்புனதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சரி. அப்படிலாம் நம்ம யோசிக்க வேணா, ஜாலியா நம்ம டாடி ஓகே.